வந்து போலண்ட் டிபெண்டன்ட் விசா யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினாக சப்மிட் பண்ணணும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் ஆகும், ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த செக்லிஸ்ட்டில் இருக்க டாக்குமெண்ட்டை நம்ம ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி சப்மிட் பண்ணாவே கண்டிப்பாக வந்து 100% நமக்கு வந்து விசா வந்து கிடைக்கும். டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எடுத்துக்கல, ஒரு 1 வீக்லேயே நம்ம பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணதுலேருந்து ஒரு 1 வீக்லேயே வந்து நமக்கு வந்து விசா கைக்கு வந்து கிடைச்சிருச்சு. அது மாதிரி செலவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 900 சம்திங் ஆகும். அது போக நம்ம வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது விசாக்கு வந்து பே பண்ணுவோம், விசா ஃபீ அது ஒரு 12,000 சம்திங் வரும். அது போக ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே குழந்தை பிறந்து, ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே இங்கே போலந்தில் பண்ணோம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, இல்லை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ போலண்ட் டிபெண்டன்ட் விசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு ஐடியா இல்லை, எப்படி டேரெக்டாக எம்பசியில் போய் அப்ளை பண்ணுறதா இல்லை விஎஃப்எஸ் மூலமாக அப்ளை பண்ணுறதான்னு சொல்லிட்டு நான் எம்பசிக்கே வந்து மெயில் போட்டு கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா விஎஃப்எஸ் மூலமாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம டிபெண்டன்ட் விசா டைப் டியில் தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அது மாதிரி விஎஃப்எஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டும் டிபெண்டன்ட் விசான்றனால இமீடியட்டாக கிடைச்சிது, மறுநாளே கிடைச்சிது. நான் வந்து ஒரு 1 வீக் கேப்பில் வந்து புக் பண்ணேன். ஏன்னா அந்த கேப்பில் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து ப்ரீமியம். நான் வந்து நார்மலே புக் பண்ணேன். ஏன்னா நார்மலே வந்து ப்ரீமியம் ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ மெயினாக வந்து இந்த செக்லிஸ்ட்டில் இருக்க டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணாவே போதும். அதில் வந்து குழந்தையோட பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக வந்து 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணியே காமிக்கலாம். நான் வந்து புக் பண்ணிட்டேன். அதாவது ஃப்ளெக்சிபிளாக, அதாவது இன்கேஸ் கிடைக்கலன்னு கேன்சல் பண்ணாலும் நமக்கு ஃபுல் 100% ரீஃபண்ட் வர மாதிரி புக் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து என்னோட கேஸில் வந்து என்னோட குழந்தை இங்கே போனதே பார்த்ததுனால 2 இன்சூரன்ஸுமே இருந்தது. ஆனாலும் வந்து விசாக்காக நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். அது வந்து ஒரு 1 இயர் விசா, ஒன் இயர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து மினிமமே வந்து ஒரு 30,000 அந்த மாதிரி வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபண்டு இங்கே ஐஎன்ஆரில் வந்து காமிக்கணும். கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட நம்மளோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் நம்மளோட கார்த்தா பபித்தோ விசா அல்லது கார்த்தா பபித்தோ, அதாவது டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு, இதெல்லாம் வந்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம காமிக்கலாம். குறிப்பாக வந்து என்ஓசி, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே போலந்தில் இருந்தாங்க. ஸோ நான் தான் குழந்தைய கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து அவர் வந்து அங்கேருந்து என்ஓசி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தைய வந்து இந்த பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி, நோ அப்ஜெக்ஷன்ற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்கணும். அது வந்து ஒரிஜினல் தான் வந்து நம்ம கொடுக்கணும். அவங்க சைன் பண்ணி அதை வந்து ஒரு லாயர் கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த ஒரிஜினல் வந்து நம்ம இங்கே வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான டாக்குமெண்ட். இது போக அடிஷ்னலாக வந்து இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறது போக அடிஷ்னலாக கூட நம்ம ஒரு சில டாக்குமெண்ட் வந்து வைக்கலாம். ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணோன்னா அந்த அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு நம்ம இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து விஎஃப்எஸ்ல சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட குழந்தைய நான் தூக்கிட்டு போய் தான் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது விசா ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேஷாவோ கார்டாவோ வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 சம்திங் வந்து வந்தது. ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 19ஆம் தேதி சப்மிட் பண்ணோம். எங்களுக்கு 20ஆம் தேதியே வந்து எங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து மும்பைக்கு, சென்னையில் இருக்க விஎஃப்எஸ்ல சப்மிட் பண்ணோம். 20ஆம் தேதி வந்து மும்பைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 23ஆம் தேதி வந்து இன் ப்ரோக்ரஸ்ன்ற மாதிரி வந்தது. 25ஆம் தேதி எங்களுக்கு பாஸ்போர்ட்டே வந்து கைக்கு வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 வீக்லேயே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் கிடச்சிரும். 1 வீக்லேயே விசா கிடைக்கிறதுக்கும், எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக வச்சோன்னா விசா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த விசாக்குன்னு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஒரு 900 சம்திங் பே பண்ணுவோம். அது போக விசா அதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது விசா ஃபீ பே பண்ணுவோம். அது வந்து ஒரு 13,000 சம்திங் வந்து வரும். அது போக ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு 13,000 சம்திங் செலவு பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நம்ம விசாக்குன்னு செலவு பண்ணுறது. இது போக நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் வந்து அடிஷ்னல்.
ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக போலண்ட் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து போடுறோம். பை பை.